the most respected correspondent of Saur Matriculation Higher Secondary School, Mrs. Rukmini Samiyappan, the academic director, Vice W. Bosco Iriyandu, and the director of READ NGO, Mr. Karupasamy, the training coordinator, Dr. Leena of READ NGO, and the eminent principal of Saur Matriculation Higher Secondary School, Vice Goikila Shanmuganandam, and my dear faculty members, and secretary, treasurer of our Shadows, and the members of our Vice Women's Club of Shadows, and my dear students, a very good afternoon to you all. Do you feel sleepy? Okay. So, நாங்கள் Vice Women's Club of Satyamangalam Shadows அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து வந்திருக்கோம். Do you know about it? Women's Club சத்தியமங்கலத்தில் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு நோட் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வைஸ்மன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும் 10,000 ஃபேமிலிஸ் வித் 35 மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஃபேமிலி கிளப் இருக்குது, மென் கிளப் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் நாங்கள் நம்ம டைரக்டர் வைஸ்மன் W. Bosco Iriyandu சார், அவர் ரீஜனல் டைரக்டராக இந்த பீரியடில் லாஸ்ட் இயர் அவருடைய கைடன்ஸில் சப்போர்ட்டில் வி ஸ்டார்டட் யர் ஃபர்ஸ்ட் விமென்ஸ் கிளப் இன் தமிழ்நாடு. அதுவும் நம்ம சத்தியமங்கலத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளப் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு மீட்டிங்கான வென்யூ, விசிட்டேஷன் ஃபங்க்ஷனுக்கான வென்யூ எல்லாமே கொடுத்து சப்போர்ட் பண்ணது நம்ம சார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அண்ட் நம்ம டாக்டர் காமிஷன் அவங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய கிளப் வந்து பண்ணியிருக்கோம். எங்களுடைய மோட்டிவ், இந்த கிளப்போட மோட்டிவ் என்ன அப்படின்னா டொனேஷன் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் மெயினாக கேர்ள் சில்ட்ரன் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், பெண் குழந்தைகள் மற்றும் உங்களை மாதிரியான மாணவர்களுக்கு வந்து நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மோட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ போலீஸ் அக்கான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு கவர்மெண்ட்டில். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு WPC, அதாவது ஒரு பெண் காவலர், உமன் போலீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து டெப்யூட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது சைபர் கிரைம் மூலமாக ஏதாவது த்ரெட்ஸ் வரலாம், வேறு ஏதாவது பாதிப்புகள் வரலாம், என்ன பிரச்சனைகள் அப்படின்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் அவங்களுடைய சேஃப்டிக்கும் வந்து ஒரு போலீஸ் வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. உண்மையில இது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. பேரண்ட்ஸையும் தாண்டி, ஸ்கூல் டீச்சர்ஸையும் தாண்டி, இந்த சொசைட்டியை தாண்டி உங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இப்போ போலீஸை வந்து நம்ம டெப்யூட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேஃப் இல்லாத ஒரு சொசைட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது READ NGO. இந்த READ NGO பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாகவே நிறைய சர்வீஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. என்னென்ன மாதிரி சர்வீஸ் அப்படின்னா, இந்த மலைவாழ் மக்கள் நிறைய இருக்காங்க, ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா, மேலே தாளவாடி, கடம்பூர், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ட்ரைபல் பிளேசஸ்ல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பொருளாதார நிலையில நிறைய பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்காக வந்துவும், அவங்க இருக்க விவசாயிகளுக்காகவும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் வந்து அவங்க நிறைய சப்போர்ட் வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க. அது போக அதோடைய இயக்குனரை வந்து நான் இன்னைக்கு நமக்கு உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமோட டைட்டில் என்ன அப்படின்னா, எம்பவர் யோர் செல்ஃப் த்ரூ லைஃப் ஸ்கில்ஸ். ஓகே, இவங்க எல்லாருக்கும் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? எனி ஐடியா? லைஃப்னா தெரியும், ஸ்கில்னா தெரியும். அது என்ன லைஃப் ஸ்கில்? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நோ வரிஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே டெய்லி ஸ்கூலுக்கு வரீங்க, காலையில் எந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க, உங்களுடைய ஹோம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரெடியாகி ஸ்கூலுக்கு வரீங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அதே ஸ்டடீஸ் தான், அதே ரைட்டிங், ரீடிங். திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறோம்? ஈவினிங் போன உடனே மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து படிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இதுதான் உங்களுடைய ரொட்டீனாக இருக்குது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ நீங்கள் இது மட்டும்தான் செய்கிறீங்க இல்லையா? ஒன்லி ஸ்டடீஸ், ஈட்டிங், ஸ்லீப்பிங், இது மட்டும்தான் போயிட்டு இருக்கா?
சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா நோ. ஈவினிங் போன உடனே என்ன பண்றோம்? போன உடனே பேக் ஒரு பக்கம் வீசிட்டு, ஷூ சாக்ஸ் ஒரு பக்கம் வீசிட்டு என்ன பண்றோம்? அம்மாவோட மொபைலை பிடிங்கி உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறோமா இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறோம். எஸ் ஆர் நோ? நோ. they are telling the truth, I think. ஏன்னா இந்த தமிழ் வாழ்த்து பாடும்போதே நான் பார்த்தேன், அங்க இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரே டெம்போவோட பாடினாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் தான் பாடினீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ உங்களோட டெய்லி இந்த ரொட்டீன் லைஃப்ல நம்ம வந்து ஸ்கூலுக்கு வரோம், படிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உங்களை அதை செய்ய விடாம தடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னென்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? தி ஃபர்ஸ்ட் ஒன் மொபைல், செகண்ட் ஒன் சினிமா, மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன், இப்போ சமீப காலமா நமக்கு இருக்க பயமுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ட்ரக் அடிக்ட். இப்போ மொபைல் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்னதுதான், ஈவினிங் போன உடனே உங்களால மொபைல் பார்க்காம இருக்க முடியறது இல்லை. அது ஒரு உங்களுடைய வந்து ரொட்டீன், பிரஷ் பண்ற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, அது வந்து உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல அது எசென்ஷியலான ஒரு விஷயமா போயிடுச்சு. அது நீங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததா சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம சினிமாவில் இருக்க மக்கள், அந்த சினிமாவில் இருக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப அண்ணாந்து வியந்து பாக்குறோம். அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆச்சரியமா பாக்குறோம். இப்ப கூட முன்னேற்று கூட நான் வந்து நேற்று கூட ஒரு ரீல்ஸ்ல பாக்குறேன், ஒரு ஃபேமஸ் ஆக்டர் வந்து ஒரு பூனைக்குட்டியை வந்து மடியில வச்சு கொஞ்சினாரு. அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களை மாதிரியான பாய்ஸ் தான் கமெண்ட்ஸ் போடுறாங்க, நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம், பூனையை கூட மடியில ஏந்தி கொஞ்சுகிறீர்கள் போடுறாங்க. உண்மையில அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஆனா உங்களுக்காக, உங்களோட எதிர்காலத்துக்காக, உங்களோட நல்லதுக்காக உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, எவ்வளவு உழைக்கிறாங்க உங்களுக்காக. அதெல்லாம் உங்களுக்கு வியப்பாவோ ஆச்சரியமாவோ தெரியுதில்லை. எங்களோட கடந்த காலத்துல நாங்க சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ், சொசைட்டி, டீச்சர்ஸ் நாங்க எல்லாமே பூமர் அண்ட் பிரிஞ்சாதான் தெரியும். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் சமீபத்துல சொன்ன விஷயம், இது வரைக்கும் என் குழந்தை கிட்ட அந்த பால் மனம் மட்டும்தான் வீசிட்டு இருந்தது, இப்ப கொஞ்ச கிழமை என் பையன் பக்கத்துல, அந்த பையன் 10th படிக்கிறான், பையன் பக்கத்துல போனா சிகரெட் வாசம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாய்க்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த விஷயத்த சொல்லும் போது. எந்த ஒரு தாயுமே தன்னோட குழந்தைய வந்து யார்ட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, டீச்சர்ஸ்க்கு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க மன ரீதியா. அப்ப அதை நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க வந்து நிச்சயமா உங்களோட பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் ஸ்கில் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்கு நான் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லி என்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ரீசன்ட் டேஸ்ல நானும் என்னுடைய கணவரும் வந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிருந்தோம். போன போது ஒரு 10th or 11th படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து அங்கே பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். எங்களை பார்த்தனையும் குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் மேம் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரு கவலையும் கோபமும் கூட வந்துச்சு. ஓ சரியா படிக்கலையோ, பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு வந்துட்டானே, எதுக்காக இங்க எல்லாம் வேலைக்கு வந்திருக்கான்னு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சார் கேட்டாரு, இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, சார் எனக்கு +2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கும் நான் காலேஜ் போறதுக்கும் 2 months ஆயிடும், அது வரைக்கும் நான் சும்மா தான் இருக்க போறேன், அதனால பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் ஜாப்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உண்மையில ரொம்ப ஷாக் ஆகி போனேன். அந்த ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சாரில் படிச்ச ஸ்டூடெண்ட் தான், இப்போ +2 முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட் தான். அப்ப அவர்கிட்ட என்ன இருக்கு? அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட லைஃப் ஸ்கில் இருக்கு. அப்ப லைஃப் ஸ்கில்னா என்ன? அவன் எம்பத்தட்டிக்கலா புரிஞ்சுக்கிறான், அவங்களுடைய பேரண்ட்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறான். அவன் நினைச்சிருந்தா இந்த 2 months லீவ்ல வெக்கேஷன்ல பாட்டி ஊருக்கோ தாத்தா ஊருக்கோ போய் என்ஜாய் பண்ணிருக்கலாம், கிரவுண்ட்ல போய் ஃபுல் டே கிரிக்கெட் விளையாடி இருக்கலாம், இல்லைன்னா மொபைலே கதின்னு உட்காந்துருக்கலாம், கேம் விளையாடி இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல விளையாடி இருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. அவன் எம்பத்தட்டிக்கலா திங்க் பண்ணியிருக்கான், அடுத்த லைஃபுக்கான என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற விஷயத்துல அவன் கிளியரா இருக்கிறான். அவனால கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவனால ஈஸியா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே அவனுக்குள்ள இருக்கும். நிச்சயமா வந்து அந்த பையன் நல்லா வருவான். அதுக்காக உங்க எல்லாருமே நான் வந்து வெக்கேஷன்ல நீங்க எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நான் சொல்லல. யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேரண்ட்ஸ்.
அதுதான் என் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுடைய மொபைல், சினிமா, ட்ரக், இந்த 3 விஷயங்களை பற்றியும் உங்களுக்கான அதோடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து பேச போகிறாங்க. இந்த லைஃப் ஸ்கில்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்கில் என்ன அப்படின்னா லிசனிங் ஸ்கில் தான். இப்போ நிச்சயமாக இப்போ இங்கே வந்து மறுபடியும் இப்போ 3 பேர் பேச போகிறாங்க. அதை நீங்கள் எல்லாருமே கவனமாக கேட்கணும். ஸோ ஒன்லி அ குட் லிசனர் கேன் பி அ கிரேட் லேர்னர். ஸோ மாணவ செல்வங்களாகிய நீங்கள் வந்து நல்ல குடிமகனா நல்ல எல்லா வளங்களையும் பெற்று இந்த நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கணும். அது போக நீங்கள் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கும் உங்கள் டீச்சர்ஸ்க்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அலட்சியமாக இருக்கலாம். பட் அவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அச்சய பாத்திரம். அதில் எப்பவுமே அன்பும் அறிவும் மட்டும்தான் நிறைந்து வழியும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுங்க. So I wish to inaugurate this students awareness program in the sense of empower yourself through high school. Thank you for the opportunity. Thank you.